வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சமீப காலத்துல ரிலீஸ் ஆகி பெரிய பஸ் கிரியேட் பண்ணிருக்கிற தமிழ் sci-fi rom-com லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பத்தி தான் தெளிவா அலசி ஆராய போறோம். இந்த படத்தோட கோர் கான்செப்டை சும்மா ஒரு நார்மல் ரிவ்யூ மாதிரி இல்லாம ஒரு டைனமிக்கான டெக் ப்ராடக்ட் ரிவ்யூ ஃபார்மேட்ல இன்னைக்கு நாம பிரேக் டவுன் பண்ண போறோம். So let's get into it. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நீங்க உயிரை காதலிக்கிற ஆள ஒரு மொபைல் ஆப் இல்ல நீங்க செட் ஆக மாட்டீங்க கட் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணி பிரேக்கப் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஆல்காரிதம்னால மனுஷங்களோட உண்மையான காதலை மெஷர் பண்ண முடியுமா? முடியாதா? இதுதான் இந்த படத்தோட சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட். ஒரு ஆழமான ஹியூமன் எமோஷனா டெக் எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் ஆகும்னு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்காங்க. வெல்கம் டு 2040. கதையோட அந்த ஃபியூச்சரிஸ்டிக் செட்டிங்குள்ள போலாம் வாங்க. 2040ல இருக்கிற ஒரு செம்ம வைப்ரண்டான சென்னை சிட்டியை இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க மனுஷங்களோட ஃபீலிங்ஸை விட டெக்னாலஜி தான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸோட சக்சஸை டிசைட் பண்ணுது. அந்த உலகம் எப்படி இருக்கும், அங்க மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னு இந்த படத்துல தரமா வேர்ல்ட் பில்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த கதலை கண்ட்ரோல் பண்ற டெக்னாலஜி பேரு தான் இந்த லவ் மீட்டர். இது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். ஒரு கப்பிளோட காம்பேட்டபிலிட்டியை கால்குலேட் பண்ணி பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பிரேக்கப் பண்ண வச்சிடும். இந்த ஆப்பை கிரியேட் பண்ண அந்த எக்ஸென்ட்ரிக் டெக்மோகுல் கேரக்டர்ல நம்ம எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் இந்த மிஷினுக்கு எதிராக ரெபிள் பண்ணி தன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. த குவிக் ரிப்போர்ட் கார்டு. ஸோ இந்த டெக் கான்செப்ட் ஸ்க்ரீன்ல எப்படி ஒர்க் ஆச்சு? விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண இந்த சினிமேட்டிக் ப்ராடக்டோட ஃபவுண்டேஷனல் ஸ்பெக்ஸ் மற்றும் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு குயிக்கா பார்த்துடலாம். படத்தோட கோர் டெக்னிக்கல் டீடைல்ஸ் தெளிவா இருக்கு. டைரக்டர் விக்னேஷ் சிவன், மியூசிக் நமக்கு தெரிஞ்சதுதான் அனிருத் ரவிச்சந்தர். பெர்ஃபார்மன்சஸ்ல பிரதீப், எஸ்.ஜே. சூர்யா மற்றும் கிருதி ஷெட்டின்னு ஒரு சாலிட் டீம் இருக்காங்க. வேர்டிட் என்னலாம், இது ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸான sci-fi கான்செப்டா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தடுமாறி இருக்குன்னு தான் பெரும்பாலான ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிரிட்டிக்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு ஆக்சுவலா என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் 5க்கு 2.5ல இருந்து 3 வரைக்கும் மிக்ஸ்ட் ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் தான் கொடுச்சிருக்கு. இதுதான் நமக்கு பேஸ் லைன். இப்போ இந்த சினிமேட்டிக் ஆப்ல எது எக்ஸாக்ட்லி ஒர்க் ஆச்சு, எது ஒர்க் ஆகலன்னு டீட்டெயிலா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல த மேஜர் ஹைலைட்ஸ். நல்லதெல்லாம் பார்த்துடலாம். இந்த அல்காரிதமோட சக்சஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன? கிரிட்டிக்ஸ் எல்லாரும் யுனானிமஸ்லி பிரைஸ் பண்ண பாசிட்டிவ்ஸ் மேல இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். படத்துல ஒரு 4 முக்கியமான ஃபீச்சர்ஸ் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட், எஸ்.ஜே. சூர்யா சாரோட ஸ்டாண்ட் அவுட் ஆக்டிங் அண்ட் காமெடிக் டைமிங். லிட்டரலி ஹி ஸ்டீல்ஸ் த ஷோ. செகண்ட், ரவி வர்மனோட விஷுவல் மேஜிக். 2040 சென்னையை ரொம்ப வைப்ரண்டா விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. தேர்ட், அந்த ஆர்கானிக் வேர்ல்ட், ஏஐ ட்ரோன்ஸ்னு sci-fi செட்ஸ் எல்லாமே விஷுவலி ரொம்ப எங்கேஜிங்கா நிஜமாவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. அண்ட் ஃபைனலி, பிரதீப் ரங்கநாதனோட அந்த குவக்கி ஜென்சி அப்பீல் யூத் ஆடியன்ஸ் கிட்ட செம்மையா கனெக்ட் ஆகுது. ஆனா இந்த படத்துக்கே பெரிய பேக்போன் யார் தெரியுமா? ராக் ஸ்டார் அனிருத் தான். அவரோட தீமா மற்றும் ரீபர்பஸ்டான எனக்கு என்ன யாரும் இல்லையே மாதிரியான ஹிட் ட்ராக்ஸ் நம்ம அட்டென்ஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணி மூவியோட எனர்ஜியை டிராப் ஆகாம மெயின்டைன் பண்ணுது. Music completely elevates the whole experience. ஓகே, glitches in the system. பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் பத்தி பேசியாச்சு. இப்போ பக்ஸை பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ண விடாம தடுத்த சிஸ்டம் கிராஷஸ் அண்ட் லோ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணுவோம். கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ண ஒரு பெரிய விஷயம் இந்த போஸ்ட் இன்டர்மிஷன் ப்ளூஸ். பேசிங் இஷ்யூஸ் மற்றும் வீக்கான ஸ்கிரீன் பிளே தான் படத்துக்கு பெரிய நெகட்டிவ். ஒரு ஃபன்னான sci-fi பிரமிஸை சூப்பரா எடுத்துட்டு அதை பின்னாடி ஒரு ஷாலோவான டிராகிங் இமோஷனல் ட்ராமாவா மாத்தி கிளைமேக்ஸை கூட ரொம்ப ரஷ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பெரிய பக் என்னன்னா, ஒரு பக்கம் ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங்கான ஃபியூச்சரிஸ்டிக் 2040 செட்டிங் வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் பண்ண சொல்லி ஒரு ஹைப்போக்ரிட்டிக்கலான ப்ரீச்சி பூமர் கோடட் லெக்சர் கொடுக்குறாங்க. இது மூவியோட அந்த sci-fi வைப்க்கு சுத்தமா செட் ஆகல. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிளேஸா இருக்குன்னு ரிவ்யூஸ்ல ஹெவியா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப ஐரனியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காதலை மெஷர் பண்ற ஒரு படத்துல தி ஆக்சுவல் கெமிஸ்ட்ரி பிட்வீன் த லீட் பேர் பிரதீப் மற்றும் கிருதி ஷெட்டி ரொம்ப ஃபிளாட்டாவும் ஆர்டிஃபிஷியலாவும் இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. டெப்த் இல்லாத ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கண்டிப்பா இந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ வி ஆர் அட் த ஃபைனல் வெர்டிக்ட், தி யூசர் ரேட்டிங். இந்த டேட்டா ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இந்த சினிமேட்டிக் ஆப் உங்க டைம் மற்றும் மணியை இன்வெஸ்ட் பண்ண வொர்த்தா இல்லையான்னு ஃபைனலா பார்த்துடலாம். டு சம்மரைஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், இது கண்டிப்பா அவரோட கிரியேட்டிவ் வேர்ல்ட் பில்டிங்காக ஒரு ஒன் டைம் வாட்ச். ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு செம்ம லைக்கபிளான ஸ்டார்ட் இருந்தாலும் மிட்வேல அதோட எட்ஜை லூஸ் பண்ணிடுது. பிரதீப், அனிருத் மற்றும் விக்னேஷ் சிவன் காம்போ ஃபேன்ஸ்க்கு இது நிச்சயமா ஒரு ட்ரீட். ஆனா எந்திரான் மாதிரி ஒரு sci-fi மாஸ்டர் பீஸோ இல்லைனா விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு டீப் ரொமான்ஸோ இதுல எதிர்பார்க்காதீங்க. ரிப்பீட்டேட்டிவ் ஹியூமர் மற்றும் கொஞ்சம் சோல் இல்லாத தல், இது ஸ்ட்ரிக்ட்லி அ ஒன் டைம் வாட்ச்.
ஸோ இந்த சினிமேட்டிக் ஆப்போட ஃபீச்சர்ஸ் மற்றும் பக்ஸ் எல்லாத்தையும் தெளிவா அலசியாச்சு. இப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும், இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல போய் பார்க்க போறீங்களா இல்ல பொறுமையா OTT ரிலீஸ்க்கு வெயிட் பண்றீங்களா? வாட்ஸ் யோர் டிசிஷன்? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.